பார்ப்பனர்களுக்கு வைத்தியம் பார்க்க மறுத்தார் ஒரு திராவிட மருத்துவர் என சொன்னால் நம்ப முடியுமா. ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் என திராவிடத்தானின் வரலாறு சொல்கிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. சமயம் பார்த்து நுழைந்த ஆரியம் என்கிற தலைப்பில் 2013 ஆகஸ்ட் 1 முதல் 15 தேதியிட்ட உண்மை இதழ் ஒரு செய்தியை மிக பெருமையாக வெளியிட்டிருந்தது. பெருமை என நினைத்து அவர்கள் வெளியிட்ட செய்தியை பார்ப்போம். தேவநேய பாவாணர் என்பவர் எழுதிய நூல் மொழிச் சிந்தனைகள் எனும் புத்தகத்திலிருந்து ஒரு செய்தியை பிரசுரித்து இருந்தார்கள். சித்த மருத்துவர் தகடூர் செல்லையா அவர்கள் எவ்வளவுதான் பசிக்கொடுமையால் வாடினாலும் பிராமணர்களின் உணவு கடைக்கு போகவே மாட்டார். அது மட்டுமன்று, பிராமணர்களுக்கு மருத்துவம் செய்யவும் மறுத்துவிடுவார். இத்தகைய நெஞ்சுரம் எல்லா தமிழர்களுக்கும் வேண்டும் என்கிற பார்ப்பனர்களுக்கு வைத்தியம் செய்யவும் மறுத்திடும் செய்தியை கி. வீரமணியின் பத்திரிகை பெருமையாக வெளியிட்டிருந்தது. மேற்கண்ட செய்தியை வெளியிட்ட தீக்க ஆசாமிகள் அதே காரியத்தை செய்த மேற்கு வங்க மருத்துவர்களை குற்றவாளிகள் போல் கருதி செய்தி வெளியிட்ட ஈனத்தனத்தை என்னவென்று சொல்வது. டிசம்பர் 4 24 நாள் விடுதலையில் மனிதநேயமற்ற செயல் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதால் வங்க தேசத்தவருக்கு மருத்துவம் செய்ய மேற்குவங்க மருத்துவர்கள் மறுப்பாம் என்கிற தலைப்பில் 60 ஆண்டுகளாக பத்திரிகை ஆசிரியராக இருக்கிற கி. வீரமணியிடம் கேட்க ஒரே ஒரு கேள்வி தானுள்ளது. பார்ப்பனர்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன் என ஒரு திராவிடன் சொன்ன செய்தியும் உங்கள் பத்திரிகையில் தான் வந்துள்ளது. அதனை பெருமையாக வெளியிட்டிருக்கிறீர்கள். அதே போல் தன் சமூக மக்கள் கொல்லப்படுவதைக் கண்டு மனம் தாங்காமல் ஆற்றாமையின் காரணமாக தம் சமூகத்தவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருப்போருக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன் என மேற்கு வங்க மருத்துவர்கள் கூறியது எள்ளலாய் செய்தி வெளியிட்டுள்ளது அயோக்கியத்தனம் இல்லை. இது மனிதநேயமற்ற செயல் என்றால் திராவிட மருத்துவர் செய்தது சரியா. உங்கள் கொள்கை சரியென்றால் மேற்கு வங்க மருத்துவர்கள் செய்ததும் சரியானதாக தானே இருக்க முடியும். மேற்கு வங்க மருந்துவர்கள் செய்வது பிழை என சொன்னால் தகடூர் செல்லையா என்கிற சித்த மருத்துவர் பார்ப்பனர்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன் என சொன்னதும் அயோக்கியத்தனமான குற்றமாக தானே இருக்க முடியும். மேலும் விடுதலை செய்தியில் கூறியிருப்பதாவது வங்க தேசத்தின் இந்து விரோத போக்கை கண்டித்து மேற்கு வங்கத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வங்க தேசத்திலிருந்து வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டோம் என மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவமனைகளில் உள்ள பல மருத்துவர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிலிகுரியைச் சேர்ந்த ஏன்டி மருத்துவர் சேகர் பந்தோபாத்யாய் எனது மருத்துவமனைக்கு வரும் வங்கதேசத்தவர் சிகிச்சைக்கு முன்பாக இந்திய தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில் நமது நாட்டு தேசிய கொடி வங்கதேசத்தவரால் அவமதிக்கப்படுவது மனதில் வலியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மருத்துவர் என்ற முறையில் நோயாளிக்கு சிகிச்சையை மறுக்க முடியாது. ஆனால் என்னிடம் சிகிச்சை பெற விரும்புபவர் எனது நாட்டு கொடிக்கும் இந்த மண்ணுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். வங்கதேசம் தற்போது தலிபான் மனநிலைக்கு மாறியுள்ளது என்றார். தேசப்பற்றுள்ள ஒருவர் செய்கிற காரியம் தேசப்பற்றில்லாத பேர்வழிகளுக்கு நிச்சயம் புரியவே புரியாது. மேலும் இதில் 60 ஆண்டு காலம் ஆசிரியராக இருக்கிற கி. வீரமணியின் பித்தலாட்டம் என்னவென்றால் வங்க தேசத்தில் இந்துக்கள் கொடூரமாய் தாக்கப்படுவது குறித்து ஒரு செய்தியையும் பிரசுரிக்கவில்லை. இந்த மருந்துவர் செய்கையை குற்றம் கண்டு பிடித்து சொல்லவே மனித நேயமற்ற செயல் என தலைப்பிட்டு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரே தவிர மனித நேயத்தின் அடிப்படையில் எல்லாம் தீக்க ஆசாமிகள் இந்த செய்தியை வெளியிடவில்லை. மனித நேயமுள்ளவனாக தீக்க ஆசாமிகள் இருந்தால்
பார்ப்பனர்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன். என சொன்ன தகடூர் செல்லையாவின் செய்தியை பெருமையாக வெளியிடுவார்களா. கி. வீரமணி அடிக்கடி கூறுவார். நாங்கள் பகுத்தறிவாதிகள் மட்டுமல்ல, மனிதநேயவாதிகளும் கூட என. எப்படி கி. வீரமணியின் பகுத்தறிவு போலியாக உள்ளதோ. அதே போல் மனிதநேயம் என்பதும் பொய்யாகவே உள்ளது. என்றைக்கு எதில் நேர்மை இருந்தது. இன்றைக்கு இதில் நேர்மை இருக்க. மேற்கு வங்க மருத்துவருக்கு ஒரு நியாயம். திராவிட மருத்துவருக்கு ஒரு நியாயம். ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை கூட. தன் இனத்துக்காரன் செய்தால் அதை பெருமையாக பார்க்கிறவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான்.